மாதிரி அவங்க செய்யறது கிடையாது. ஒருத்தர் முன்னாடி போனா ஒரு டீம் கொடுத்து நம்ம பவுண்டர் ஸ்கிரிப்ட் தான் கேட்குறேன். நம்ம பவுண்டர் ஸ்கிரிப்ட் உள்ள போகும்போது சீன் பை சீன் போகும்போது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் இவன் என்ன கதை வச்சிருக்கான், எப்படி எடுக்க போறான் எல்லாமே தெரியும். ஸோ இது இங்கே மாத்திட்டா இதோட ரிசல்டன்ஸ் வராது. கோர்ட் கேஸ்ல இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு கிளீனாக தெரியும். நம்ம அதுதான் இப்போ கண்ணா எடுத்துக்கலாம் செய்யற பார்த்தீங்கன்னா அவன் டான்ஸ் கற்றுக்கு போவான். அவர் டான்ஸ் கற்றுக்கு போவார். அந்த கேரக்டர் சார் அவர் டான்ஸ் கற்றுக்கு போவார். நீங்கள் திரைத்துறையில் இயங்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரைட்டர் அசோசியேஷன் மெம்பராக இருப்பீங்க. என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, இந்த கதையை எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அதோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே. சில டைம் வந்து நம்ம சிந்திக்கிற மாதிரியே மற்றவங்களும் சிந்திக்கலாம். அந்த மாதிரி சிந்திச்சு தான் படம் எடுத்துருக்கீங்கன்னா அது பேர் பண்ணி நான் பேச போகிறேன். இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே கோர்ட் கேஸ் போடு, கோர்ட்டில் போய் பதில் சொல்லிக்கோ, கேஸ் போடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அரசியல்வாதிகள் கூட அதை சொல்றது இல்லை. கரெக்டுங்களா? நம்ம அரசியல்வாதிகள் பெரிய சிலர்ஸாக விமர்சிக்கிறோம். ஆனால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா, பொதுவெளி விமர்சனம் வச்சாங்கன்னா பதில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி ஒருத்தர் வந்து கீழே இருந்து உங்களோட விமர்சனம் வைக்கும்போது மேலே இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேஸ் போடு அப்படின்றத வந்து அந்த தைரியத்தில் தானே நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்களும் ஒரு முன்னுதாரணமா இருங்க. நான் ஓகே நான் டாக்குமெண்ட் காட்டிட்டேன், நீங்களும் இதுதான் டாக்குமெண்ட்னு சொல்லி காட்டுங்க. கேஸ் க்ளோஸ் இல்லை. நான் பேசுகிற அலிகேஷன் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ப்ரொடியூசருக்கு தான் கொடுத்துருக்கேன், அந்த ப்ரொடியூசருக்கு தான் கொடுத்துருக்கேன், அது இமெயில் அனுப்பிச்சிருக்கேன், அதோட டாக்குமெண்ட் இருக்குது. நீங்கள் கூப்பிட்டீங்க, ஆஃபீஸுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கேன், இதெல்லாம் இருக்குது. வேற யாருக்கா கதையை கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு நான் உங்களை நோக்கி கேள்வி கேட்டுருந்தா அது தப்பு. உங்களுக்கு கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது, நான் காப்பிரைட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. உங்கள் தரப்புல இருந்து ஆதாரங்கள் காட்டுங்க, உங்கள் தரப்புல இருந்து தெளிவான விஷயம் சொல்லுங்க. நான் பேசுகிற அலிகேஷன்ஸ் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன்னா அது என்ன சொல்கிறேன் சார்? இப்போ சக்தி திருமகன் உங்கள் கதை தான் உறுதியாக இருக்கீங்களா அல்லது உங்கள் கதை மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்களா? சக்தி திருமகன் வந்துட்டு என்னோட கதை தான். அதுதான் ஆமாம். அப்போ அது மாதிரி இருக்கலாம்ன்ற சிந்தனை இருக்கலாம். நான் அந்த அவங்களுக்கு ரெண்டு வருது அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை, யார் வேணா சிந்திக்கலாம். சிந்திக்கிறது வந்து உங்களுக்கு என்ன பதில் வந்துருக்கு? உங்களுடைய ரீமேரேஜ் வரைக்கும் எனக்கு எதுவுமே பதில் வரல. நீ ஆஃபீஸ் போய் ஆஃபீஸ் இல்லை, இந்த அலிகேஷனுக்கு அப்புறம் நான் போய் பார்ப்பேன். அதை கொடுத்தப்ப போய் பேசுவேன். 2012 ஏசினம் செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போனா இதற்கான அந்த ப்ரூஃப் எதுவுமே 2012 நான் சொல்லுவேன். 2012 தான் சொன்னீங்க. 2022 சாரி 2014 தேவைப்படும் போது என்னுடைய ஆடியோ ரெக்கார்ட்ஸ்ல இருந்து என்னோட ஸ்கிரிப்ட்ல இருந்து நான் யார் யாருக்கு என்ன தெரியும் இந்த கதையை சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே நான் வெளியே வந்து தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் அது எப்போ தேவைப்படுன்றது தான் கேள்வி. இல்லை சார், இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து வெளியில வந்து பேசுறேன், அதனால அவரும் பேசணும் அப்படிங்கிறீங்க. அதே விஷயம் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் அதில் முன்னாடி சொல்லிட்டாரு.